தேவனுக்கே மகிமை. இன்றைய வார்த்தை உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தினத்தில் உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுறார். நீங்கள் கையிடுகிற வேலை, நீங்கள் உங்கள் கரங்கள் வழியாக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ, என்ன நற்காரியங்கள் எல்லாம் செய்கிறீங்களோ, அது எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த தினத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்கள். கட்டளையிடுவார். ஆண்டவர் நீ உத்தரவு போடுறார், என் மகளை ஆசீர்வதிக்கணும், என் மகனை ஆசீர்வதிக்கணும். ஏனென்றால் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் வேலையிலும் நீங்கள் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் இன்றைக்கு தேவன் வாய்க்க செய்ய போகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையாகப்பட்டது இருவரும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. இன்றைய தினத்தில் நீங்கள் நம்புங்க, ஆண்டவரே நான் இன்றைய தினத்துக்கு இந்த வேலைக்காக போகிறேன். ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடு பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன கையிட்டு அதை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அது நிமித்தமாய் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த நாளில் கர்த்தர் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.